பாவி, நீ பொம்பளையாடி? நீ பொம்பளையா? பேய், ராட்சசி, அரக்கி. மருமகன் கூட பார்க்காம, சம்பந்தின் கூட பார்க்காம ரவுடி பசங்களை வச்சு அடிச்சு துரத்துறியடி. நீ நல்லா இருப்பியா? நாசமா போயிடுவேடி. நான் கும்பிடுற தெய்வ சக்தி உள்ள தெய்வண்டி. அது உன்னை சும்மா விடாது. அது உன்னை சும்மா விடாது. விடுறா. அவன் நம்மள ஆள வச்சு அடிச்சால, அவன் நல்லாவே இருக்க மாட்டாடா. அவன் நாசமா போயிடுவா. நாசமா போயிடுவா. நீ நல்லாவே இருக்க மாட்டேடி. நீ நாசமா போயிடுவேடி. நான் போய் வாங்க விட மாட்டேடி. அம்மா நாங்க வேணா. இது எங்க குடும்ப பிரச்சனை. நான் பாத்துக்கிறேன். நீங்க இங்கேயே இருங்க. சரிம்மா. ஐயோ, என்னங்க சட்டையெல்லாம் கசங்கி இருக்கு, தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு. நாங்க 2 பேரும் உயிரோட வந்திருக்குமே, அதை நினைச்சு சந்தோஷப்படு. சிவகாமி என்ன சொல்ற? நியாயம் கேட்க போன இடத்துல சம்மந்தியன் கூட பார்க்காம, மருமகன் கூட பார்க்காம இவ ஆத்த ஆளை வச்சு அடிச்சுட்டா. என்னது? எங்க அம்மா உங்களை ஆளை வச்சு அடிச்சிட்டாங்களா? என்ன சொல்றீங்க அத்தை? பொம்பளையா அவ? பஜாரி ரவுடி பசங்களை காவலுக்கெல்லாம் வச்சிருக்கா. உங்களையே ஆளை வச்சு அடிக்கிற அளவுக்கு எங்க அம்மா துணிஞ்சிட்டாங்களா? அவங்கள சும்மா விடக்கூடாது. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஏய் நிறுத்தடி, சும்மா குதிக்காத. போலீஸ் போக எங்களுக்கு தெரியாதா? போலீஸுக்கு போனா மருமகனை அடித்த மாமியார் கைதுன்னு 2 பேர் போட்டோவும் பேப்பர்ல வரும். அந்த அவமானம் எனக்கு தேவையா? ஏண்டா அவமானப்படுறது, அசிங்கப்படுறத பத்தி இப்ப யோசிக்கிறியே? உங்க அம்மா கூப்பிட்டான்னு கூட போனியே, அப்ப இதெல்லாம் யோசிக்கலையா? ஏன் கூட வந்ததுல என்ன தப்பு? என்ன பேசுறீங்க நீங்க? என்ன நடந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும். நடந்த விஷயம் என்னன்னு ஜெயந்தி என்கிட்ட சொல்லிட்டா. நல்லவங்க கிட்ட நியாயம் கேட்டு போனா நியாயம் கிடைக்கும், கெட்டவங்க கிட்ட நியாயம் கேட்டு போனா இப்படிதான் அவமானப்பட்டு தான் திரும்பணும். அந்த அம்மாவை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் அவங்க வீட்டுக்கு போனீங்களே, சேத்துல கல்ல விட்டு எறிஞ்சா அது நம்ம மேலதான்டா தெரிக்கும். என்னப்பா பேசுறீங்க நீங்க? இந்த 1 வருஷமா அர்ச்சனா வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, அதனால நம்ம எவ்வளவு அவமானப்பட்டிருக்கோம், அசிங்கப்பட்டிருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் அந்த பொம்பளை தான் தெரிஞ்சும் நாம எல்லாம் கேட்காம இருக்கிறதுக்கு என்ன ஊமையா? இல்ல சோத்துல உப்பு போட்டு தான் சாப்பிடலையா? சரிப்பா, அர்ச்சனா வாழா வெட்டியா இப்ப நம்ம வீட்டிலே இருந்திருந்தான்னா நீ கோவப்பட்டதுல நியாயம் இருக்கு. அவதான் இப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு புருஷன் வீட்டுல போய் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காளே. இப்ப போய் நியாயம் கேட்டு இப்படி அசிங்கப்படணுமா? சரிதான், போன்னு விட்டு தொலைய வேண்டியதானே. என்னப்பா பேசுறீங்க நீங்க? இவ்வளவு கொடுமை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம போய் கேட்கலனா? அர்ச்சனாவுக்கு என்ன பண்ணாலும் கேட்க ஆள் இல்லன்னு அந்த பொம்பளை மேலும் மேலும் பிரச்சனை பண்ணா? அதானே, பெத்தவங்க நாம இருக்கிறோம், கூட பிறந்தவன் இவன் இருக்கிறான். அர்ச்சனா என்ன யாரும் இல்லாத அனாதையா? 2 பேரும் முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. நான் எப்பவுமே நிதானமா இருங்க, பொறுமையா இருங்கன்னு சொல்லுவேன்ல, அதுக்கு காரணம் இருக்கு. நானும் உப்பு போட்டு தான் திங்கிறேன், எனக்கும் ரோஷம் இருக்கு. ஆனா எதையுமே பக்குவமா செய்யணும். ஆத்திரப்பட்டு செஞ்சா இப்படிதான் அவமானப்பட்டு வந்து நிக்கணும். ஒருத்தனை தண்டிக்கிறதுங்கிறது நேர்ல போய் அவனை திட்டுறதோ அவமானப்படுத்துறதோ இல்ல கத்தி எடுத்து குத்துறதோ இல்ல. சிச்சி போ அப்படின்னு அவனை புறக்கணிச்சாலே போதும், அதுவே அவனுக்கு பெரிய தண்டனை. துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு பெரியவங்க சும்மாவா சொல்லியிருக்காங்க? எப்பவும் கோபத்தை கட்டுப்படுத்தி எவன் நடக்கிறானோ அவன் தான் மனுஷன். நிதானத்தையும் பொறுமையும் கைவிட்டுட்டா இப்படிதான் அவமானப்பட்டு வந்து நிக்கணும். சும்மா அவமானப்பட்டு நிக்கிறோன்னு சொல்லாதீங்க. நான் பட்ட அவமானத்தை விட அவ பெருசா அவமானப்பட்டு துடிக்கணும். கண்டிப்பா ஆண்டவ அவளுக்கு கூலி கொடுப்பா. நான் சொல்றத எங்க நீ கேட்க போற? சரி, இந்த விஷயத்த இதோட விடுங்க. இங்க பாரு, இதுதான் உனக்கு கடைசி மன்னிப்பு. குழந்தை மேல சத்தியம் பண்ணதுனால நீ தப்பிச்ச. இனிமே உனக்கு அம்மா இருக்கிறதே மறந்துரு. உங்க அம்மா கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டேன்னு தெரிஞ்சது அடுத்த நிமிஷமே கழுத்து நெரிச்சு கொண்டுட்டு ஜெயிலுக்கு போகவும் தயங்க மாட்டேன். எங்க அம்மாவோட உறவு அருந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதுவும் உங்களை ஆளை வச்சு அடிச்சாங்கன்னு தெரிஞ்ச பிறகு அவங்கள அம்மான்னு சொல்றதுக்கும் அவங்க வயித்துல நான் பிறந்தேன்னு நினைக்கிறதுக்கும் அசிங்கமா இருக்குங்க. இனிமே இதுதான் ஏன் வீடு, எல்லாமே நீங்க தான் எனக்கு. என்ன நம்புங்க ப்ளீஸ்.
சரி விடுமா, நீ வேற. டேய் வினோத், இதனால நம்ம குடும்பத்துல இருக்கிற நிம்மதி கெட்டக்கூடாதுடா. செத்தவனுக்கு ஜாதகம் பார்க்கறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஜெயந்தியை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மாவை மறந்துட்டா. இனிமே அவளை தப்பா பார்க்காத, புரிஞ்சுதா? ஜெயந்தி, குழந்தைக்கு ஏதாவது சாப்பிட கொடுப்போமா. சரிங்க மாமா. நீ ஏன் நிக்கிற? இதோட விடு, போ போடா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு போ. நான் விட மாட்டேங்க. அந்த பொம்பளை பண்ணதுக்கு தண்டனை அனுபவிச்சே தீரணும். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்ல, அப்ப பாருங்க என்ன பண்றேன்னு. எங்களை ஆள் வச்சு அடிக்கிறாவ, இதுக்கெல்லாம் அவளை பதில் சொல்ல வைக்கிறேன். ஹலோ அம்மா, உன் புருஷனும் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டாங்களா? உனக்கு ஏதாவது அறிவு இருக்காமா? என்ன காரியத்தை செஞ்சு வச்சிருக்க நீ? எல்லாம் உன் நல்லதுக்காக தாண்டி பண்ணியிருக்க. என்ன நல்லது பண்ண? என் புருஷனையும் மாமியாரையும் ஆள் வச்சு அடிச்சது உனக்கு நல்லதா? என் மாமியார நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண என் புருஷனை அடிச்சிருக்கே, என்னால அதை தாங்கிக்க முடியாதுமா. புரியாம பேசாதடி. விஷயம் கை மீறி போயிடுச்சு. நான் அப்படி செய்யலனா அர்ச்சனா விஷயத்துல நீயும் சம்மந்தப்பட்டிருக்கேன்னு உன் மாமியாரும் புருஷனும் சந்தேகப்பட மாட்டாங்க? உன் மாமியாரை மட்டும் அடிச்சிட்டு உன் புருஷனை அடிக்காம அனுப்புனா உனக்கு எனக்கும் நல்ல உறவு இருக்குன்னு உன் மாமியார் சந்தேகப்பட மாட்டாங்க? அப்புறம் நீ சொல்றது ஏதாவது நம்புவாங்களா? ஆமா இல்ல, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இப்பவாச்சும் இந்த அம்மாவை புரிஞ்சுக்கிட்டியே. நான் வேண்டாதவளாவே இருந்துட்டு போறேன். நீ அவங்க நம்புற மாதிரி நடிச்சு உன் வாழ்க்கையை நீ காப்பாத்திக்க. சரிம்மா, இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எப்படியோ சமாளிச்சிட்டேன். நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். எனக்கு என்னமோ அந்த ஒபாமா மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. அவரோட பொருளாதார திட்டத்துல ஏகப்பட்ட முரண்பாடுகள். என்ன என்னோட ஐடியாவெல்லாம் கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா தப்பிச்சுக்குவாங்க, இல்லைன்னா அவ்வளவுதான். என்ன பூங்கா, ஒபாமாவுக்கே வழிகாட்டுற அளவுக்கு பெரிய பெரிய திட்டங்கள்லாம் கைவசம் வச்சிருக்கியா? பின்ன அமெரிக்காவோட பொருளாதாரத்து நிதி நெருக்கடியை எப்படியெல்லாம் தீர்த்து வைக்கலாங்கிறது ஏகப்பட்ட ஐடியாவை இந்த பூங்காவனை தன்னோட வெப்சைட்ல வச்சிருக்கான். என்ன ஒன்று, சமீபத்தில் அந்த வெப்சைட்டை நம்ம ஒபாமாவோட செக்ரட்டரியில் அவர் ஏதோ ஓப்பன் பண்ணி பார்த்ததா காத்து வாக்கில் நியூஸ் கேள்விப்பட்டேன். இந்த பொருளாதாரத்தை எப்படி தூக்கி நிறுத்துறதுன்னு நமக்கு தானே தெரியும். ஏதோ கிழிஞ்ச வேட்டியை கட்டிக்கிட்டு ஓரமா உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறானுங்கன்னு மற்றவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அம்மா பூங்காவனம், இப்ப உள்ள நிதி நெருக்கடியால அமெரிக்கா மீண்டும் நினைக்கிறியா? சந்தேகம்தான், பாப்போம். ஏதோ இந்த மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு ஒபாமா புலம்பிட்டு இருக்கிறாரு. என்ன பூங்காவனா பயமுறுத்துற? 4 காசு சம்பாதிக்கணும்னு தான் என் பேரை அமெரிக்கா போயிருக்கான். அவன் நல்லபடியா வரணும்ல. கஷ்டம்தான், ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த பாரு, அடுத்து உன் பேரன் ஃபோன் பண்ணானா பேசாம அவனை கிளம்பி இந்தியாவுக்கு வந்துட சொல்லு. என்னோட கணிப்புப்படி இன்னொரு 5 வருஷத்துல நம்ம இந்தியா தாயா மிகப்பெரிய வல்லரசு நாடா மாறப்போகுது. உண்மையா தான் சொல்றியா பூங்காவனா? பின்ன இல்லையா? இது வரைக்கும் என்னோட 7வது அறிவு சொன்னது எதுவுமே பொய்யானது இல்ல. போ பூங்காவனம், நாங்க கேட்கணுங்கிறதுக்காக நீ ஏதோ கதையெல்லாம் விடுற. கதையா? இப்படிதான் 35 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இலங்கை பிரச்சனை தீராதுன்னு சொன்னேன். யாருக்கிட்ட சொன்ன? அது உங்களை மாதிரி எவ்வளோ பேர்கிட்ட சொன்னேன். என்ன கேட்டவங்க தான் யாரும் உயிரோட இல்லை. யாரா அது? என்னடா வாசு, சைக்கிள் எடுத்துட்டு தனியா கிளம்பிட்ட? ரேவதி எங்க? ரேவதி எல்லாம் வீட்டுல இருக்கா. அம்மா உன்னை கூட்டு வர சொல்லிச்சு, வா. அட போடா, முக்கியமான பொருளாதார பிரச்சனையை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அம்மா கூப்பிட்டாங்க, ஆட்டுக்குட்டி கூப்பிட்டாங்க, அதெல்லாம் வர முடியாது. போடா. கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க தானே இப்ப மெனக்கிட்டு சைக்கிள் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப வர போறியா இல்லையா? பூங்காவனம், முதல்ல நீ கிளம்பு. பொருளாதார பிரச்சனையை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல பொண்டாட்டி பிரச்சனையை பாரு, அப்புறம் வம்பா இட போகுது. அட, உன் பொண்டாட்டியை பார்த்தா உனக்கு பயமே இல்லையா? ஏய், ஏன்டா ஒன்ன மாதிரி நினைச்சுக்கிட்டா என்ன? பொண்டாட்டிக்கு பயந்தவனே. இந்த பாரு, பொண்டாட்டியை எப்படி அடக்கி ஆளணுங்கிறது இந்த பூங்காவனத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். நீங்க என்கிட்ட வந்து என் பொண்டாட்டி எப்படி நடுன்னு நடுங்குவா தெரியுமா? அதுதான் நான் பாத்திருக்கேன், எனக்கு தெரியுமே. எத்தனை முறை நான் பாத்திருக்கேன். அது வந்து எங்க 2 பேருக்குள்ள உள்ள ஒரு அந்யோன்யம் ரொமான்ஸ். வாசு பாரு, அவங்க அம்மாவுக்கு நான் பயப்படுவேன்னு சொல்லிட்டு இருக்கான் இவன். இப்ப நீ வரலன்னா இனிமே நீ வரவே வேணான்னு அப்படியே உன்னை போக சொன்னாங்க. இப்ப வரியா இல்லையா? இவன் ஒருத்தன் சின்ன பையன்ல எப்பவுமே தமாசு புத்தி தமாசு பண்றான். விளையாட்டு பையன்டாடி. சரி சரி கிளம்பு பூங்காவனா. சரி நான் கிளம்புறேன். இது பாருங்க, யாரும் எங்கேயும் போயிடாதீங்க. நம்ம திரும்பி வந்தோன்னே இந்த பொருளாதார பிரச்சனையை கண்டினியூ பண்றோம். ஓகே? சரிப்பா, நீ பார்த்து போப்பா. பார்த்து வா. அப்பாடா, எப்படா தொலைவான்னு நினைச்சோம். நல்ல வேளை புள்ள வந்து கூட்டிட்டு போயிட்டான். ஆமா. ஏப்பா இங்கே நின்ட்ட? அம்மா உனக்காக தான் வெயிட்டிங். உள்ளப்பா. ஏய்,
என்னடா அம்மா கூப்பிடுறாங்களே என்னை கட்டாயப்படுத்தி கூட்டி வந்துட்டு என்ன மட்டும் உள்ள அனுப்புற? ஏதாவது இல்லைங்கம்மா, நீயும் வாடா உள்ள. ஏன்பா இப்படி பொண்டாட்டிக்கு பயப்படுற? டேய், எந்த ஆம்பளைங்களும் ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் பொண்டாட்டிக்கு பயந்துதான்டா ஆகணும். நான் பயப்படலாம் மாட்டேன். அது சரி, இப்ப இள ரத்தம், நீ இப்படிதான் பேசுவ. கொஞ்சம் வயசாகட்டும் அப்புறம் தெரியும். டேய் டேய், நீயும் வாடா உள்ள. ஐயோ, உன்னால பெரிய ரோதனையா போச்சு. வா மா, என்னடா? இந்த அப்பா கூட்டு வந்தாச்சு. டேய் டேய், என்னடா என்ன பாட்டுக்கு தனியா கோத்து விட்டு போற? ஐயோ, இன்னைக்கு பூரி கட்டியா தொடப்ப கட்டியான்னு தெரியலையே. யோ, என்ன மந்திரிச்சு விட்டா மாதிரி இங்கே நிக்கிற? போய் கை கால்லாம் கழுவிட்டு வா, சாப்பிடலாம். பாக்கியம், நிஜமாவே சாப்பிடுறதுக்கு தான் கூப்பிட்டு அனுப்புனியா? எதுக்கே சந்தேகப்படுற? நிஜமாவே சாப்பிடறதுக்கு தான் கூட்டு வர சொன்னேன். போய் கை கால் கழுவிட்டு வா போ. அடடா, எவ்வளவு பாசமா, எவ்வளவு பாந்தமா, எவ்வளவு அன்பா, என்னால நம்பவே முடியல பாக்கியம். அம்மாடி, கறியிட போது பார்த்து பதமா எடுங்க. சரிங்க. பாக்கியம், என்ன வாசனை கமகமன்னு வருது? என்ன சுட்டுக்கிட்டு இருக்காங்க? வடை சுட்டுட்டு இருக்காங்க ஐயா. உனக்கு சூடா 4 வடை குடுக்கலாமே தான் வாசு விட்டு உன்னை கூட்டு வர சொன்னேன். வடையா? ஆமா, இன்னைக்கு என்ன விசேஷம் நம்ம வீட்டுல? அது வந்து இந்த விசேஷத்துக்கு வடை சுடுறதுங்கிறதெல்லாம் மத்தவங்களுக்கு தான். நீ தான் மளிகை சாமான் நம்ம வீட்டுல கொண்டு வந்து இறக்கிட்டியே, அதனால இனிமே நம்ம வீட்டுல தினம் விசேஷம் தான், வடை தான், பாயசம் தான். ஏய்யா, நீ தான் உன்னோட சாமர்த்தியத்தினால நம்ம வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கிட்டு வந்திருக்கியே, இதை விட வேற என்னையா விசேஷம் வேணும்? ஆமா, நான் தான் பொறுப்பா சாமர்த்தியமா மளிகை சாமான் வாங்கி கொண்டாந்து போட்டேன். யோ, நீ தானே கொண்டு வந்த? ஆமா, நான் தாண்டி சாமர்த்தியமா கொண்டு வந்து கொடுத்தேன். இருந்தாலும் பாக்கியம், காலையில மளிகை சாமான் இல்லைன்னு எவ்வளவு மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஏதோ இப்ப வந்துருச்சுங்கிறதுக்காக அளவுக்கு அதிகமா ஆட்டம் போட்டு வடை பாயாசம்னா என்னடி அர்த்தம்? கட்டிங்கே வழி இல்லாதவன் ஃபுல் அடிச்சுட்டு ஆட்டம் போடுற மாதிரி இருக்கு. என்னையா முனகிற? அது ஒண்ணும் இல்ல, சொன்னா உனக்கு புரியாது. நீ வடை பாயாசம் செஞ்சு சாப்பிடுற சந்தோஷத்துல இருக்க. நடக்கட்டும். பேச மாட்டேன் பின்ன. போனா போதுன்னு உனக்கு சூடா 4 வடை குடுக்கலான்னு கூட்டு வர சொன்ன பாரு. என்ன சொல்லணும்? உனக்கு வேணான்னா போ, நாங்களே சாப்பிடுறோம். பாக்கியம், நான் இப்ப வடை வேணான்னு சொன்னேன். சீக்கிரமா ஒரு 4-5 சுட்டி எடுத்துட்டு வா, ஜம்முன்னு சாப்பிடுறேன். அப்படி வா. கொண்டா 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 வடைய கொண்டா. இந்தாங்கப்பா. டேய் அப்பா, வாசனை நல்லா தான் இருக்கு. சூடா இருக்கு. ரொம்ப சூடா இருக்கு. என்னையா? நீங்க யாரும் இந்த வடையை இன்னும் சாப்பிடலையே? இல்ல. யோ, முதல்ல வடை சுட்டு உனக்கு தான் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். நான் என்ன பரிசோதனை எலியா? இதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தா அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட போறீங்களா? ஏன் அவ்வளவு மோசமா இருக்கா? வடையாடி இது? இதுக்கு பேரு பருப்பு வடை இல்லடி, உப்பு வடை. உப்பா? உப்புதான், ஒரு 2 கல் உப்பு கூட இருக்கு. இந்தடி, இதுல இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து வடை சுட்டுட்டு வா. சரி. அடி பாவி, ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டியடி வடை கடைன்னு. இரியா, நானே போய் சுட்டு எடுத்துட்டு வரேன். இரு. என்ன இந்த வெங்காயம் அரைஞ்சிட்டு இருக்க? சாப்பாடு ஆகலையா? சமையல் எல்லாம் ஆயிடுச்சு. கொஞ்சம் கடலை மாவு இருந்தது. வெங்காயம் அரைஞ்சு வச்சு போண்டா சுட்டுட்டு அப்புறமா சாப்பிடலாம். ஏன் இன்னைக்கு என்ன விசேஷம்? விசேஷம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. வெளியில பாத்தியா, வடை பாயசம்னு தடபுடலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. உனக்கும் ஆசை இருக்காதா? அதெல்லாம் வேண்டாம். 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன். அதுக்காக இல்ல அர்ச்சனா, எப்பவுமே அக்கம் பக்கத்தில் செய்கிறாங்கங்கிறதுக்காக போட்டி பொறாமையோட நம்மளும் செய்யக்கூடாது. நம்மளால எது முடியுமோ, நம்ம சக்தி எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு செஞ்சா போதும். அதான் நல்லது. உனக்கு போண்டா சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நீ செஞ்சு சாப்பிடு, அதை நான் வேணான்னு சொல்ல. உனக்கு பிடிக்குமேனு தான் செய்யலான்னு நினைச்சேன். சரி, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். கொண்டா 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 கொண்டா. இந்த இப்போ சரியா உப்பு போட்டு பக்குவமா சுட்டு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடு. சுடுதே. ஓஹோ, பிரமாதம், அருமையா இருக்குது. நீ தான் சுட்டியா? ஏன் கேக்குற? இல்ல, ரொம்ப நல்லா இருக்குது, அதுதான் கேட்டேன். இந்த லொள்ளு தானே வேணாங்கிறது. ராணியும் ரேவதியும் சுட்டுட்டு இருக்காங்க. அடடே, ரேவதியா? அதான் மருமக கை பக்குவோம். மருமகள வடை சூப்பர். நீ போய் இன்னும் ஒரு 5-6 வடைய ஒரு தட்டுல வச்சு கொடுத்து அனுப்பு. எங்க கொடுத்து அனுப்புறது? மகனுக்கும் மருமகளுக்கும் தான். ரேவதி வடை சுட்டுட்டு இருக்கா, வாசு உள்ள இருக்கா. இப்ப வடை கொண்டு போய் கொடுக்க போறேன். வேற எங்க கொடுத்து அனுப்ப சொல்ற? மூத்த மகனுக்கும் மூத்த மருமகளுக்கும். மூத்த மகனா? எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள, அவன் வாசுதான். பேசாம சாப்பிடு. என்னடி பேசுற?
வீட்டில் ஒரு வடை பாயசம் பண்ணா அக்கம் பக்கத்தில் 4 பேர் கொடுத்து அனுப்புறது இல்லையா? அப்படி இருக்கும்போது வீட்டிலே இருக்கிற மகனையும் மருமகனையும் விட்டு எப்படி சாப்பிட முடியும்? பேசாம ஒரு 5-6 போட்டு கொடுத்து அனுப்பு. நீ சுமாரு. இது என் புருஷன் சாமர்த்தியத்துல வாங்கிட்டு வந்தது. சந்தோஷமா செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். வசதி இருந்தா செஞ்சு சாப்பிட்டோம், இல்லனா நம்மள பார்த்து வயிறு வீங்கி சாவட்டும். பாக்கியம், நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. சுத்த நன்றி கடத்தனமா இருக்கு. அவன் தயவுல தான் நீ பொங்கி தின்னுட்டு இருக்க. யாரு தயவுலையும் பொங்கி திங்கல. இன்னைக்கு காலையில அண்ணாச்சி கடையில மளிகை சாமான்லாம் திருப்பி வாங்கி வைக்கும் போது மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவன் தானே. இத பாரியா, இதெல்லாம் உன் சம்பாத்தியத்துல வாங்கிட்டு வந்தது. இனிமே யார் தயவையும் நம்பி வாழ வேண்டிய அவசியம் நமக்கு வராது. இன்னைக்கு மளிகை கடைக்காரன் எங்களை அவமானப்படுத்தின போது இனிமே உங்களுக்கு வழியே கிடையாது, பசி பட்டினி கடந்து சாவதான் போறாங்கன்னு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டிருக்கான். கடவுள்னு ஒருத்தன் இருக்காயா, அதான் இத்தனை நாளா பொறுப்பே இல்லாம சுத்திட்டு இருந்த உனக்கு பொறுப்பை கொடுத்திருக்கான். நீ வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கிட்டு வந்திருக்க. ஏய், நெஞ்சில ஈர இல்லாம பேசாது. ஏதோ மூச்சுக்கு மூச்சு நான் தான் ஏதோ பொறுப்பா சம்பாரிச்சு கொண்டாந்து கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்க. மளிகை கடைக்கு பணம் கொடுத்தது யார் தெரியுமா? யாரையா கொடுத்தது? சொல்லியா, யார் கொடுத்தது? சொல்லியா, யார் கொடுத்தது? அது வந்து அது